ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 சென்டில் அமைஞ்ச வீடுங்க. வடக்கு பார்த்த வீடுங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ஹைவே கிணத்துக்கடவுக்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குங்க. அதாவது கிணத்துக்கடவுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கோதவாடி பிரிவுங்க. கோதவாடி பிரிவிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அது பார்த்தீங்கன்னா தார் ரோடுங்க. தார் ரோட்லேருந்து இந்த வீடு ரொம்ப பக்கங்க. நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறேங்க. முன்னாடி போனோன்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வாசல் ஒரு வாகனம் நிறுத்துகிற அளவுக்கு இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையில் வீடு தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடு சூட்டபிளாக இருக்குங்க. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் இந்த வீடை யூஸ் பண்ணிக்கலாங்க. வீக்கெண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான வீடுங்க. நல்ல அருமையான ஏரியா. நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே பெரிய ஒரு ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேலே சீட் போட்டிருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 10ங்கிற சைஸில் இருக்குங்க. நீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து கிச்சன் வருதுங்க. கிச்சனும் பார்த்தீங்கன்னா நீட்டாக டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க. உள்ளே சிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. ஸோ வீடு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆல்ட்ரேஷன் பண்ண வீடுங்க. ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சீட் போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. அது போக பால் சீலிங் தனியாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீட் போட்ட வீடு மாதிரியே தெரியாதுங்க. ஆர்சி பில்டிங் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு இந்த வீடு தருங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கிறாங்க. நிறையா மரம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சுற்றியுமே வச்சுருக்காங்க. ஒரு கார்டன் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி டேங்க் வச்சுருக்குறாங்க. அது போக வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்குறாங்க. ஸோ தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு நல்லாவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வலன்ஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்கு. மின்சார வசதி பார்த்திங்கன்னா தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க. தனி லைன் வந்துடுதுங்க. முன்னாடி ஒரு சீட் போட்டிருக்குறாங்க வாங்கினதாக நிறுத்துறதுக்கு. அது போக இந்த வீட்டுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மரங்க வச்சுருக்காங்க. அதாவது வீட்டுக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா மரங்க இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியேங்க மாமரம், கொய்யா மரம், முருங்கை மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. தனியாக பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் மரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறையா மரங்க வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாமரங்க. நல்லா காய்க்கக்கூடிய மரம் தாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் கார்டனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா போர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கார்டனாக கூட நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மரங்க. அதாவது பலாப்பழ மரம். அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா வெத்தலை செடி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயும் பப்பாளி மரம் இருக்குங்க. அது போக பூச்செடிகள் பார்த்துட்டிங்கன்னா மல்லி, முல்லை இது மாதிரி பூச்செடிகளும் இருக்குங்க. ஸோ நல்ல அமைதியான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க. ஊருக்கு ஒட்டியே பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க இந்த ஊருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா வீடுக கொஞ்சம் தள்ளி அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 சென்டில் அமைஞ்ச வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 23 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.